பேசுகிறேன், தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறேன், நான் வந்து நார்த் இந்தியா போனால் நான் ஹிந்தியில் பேசுகிறேன். ஸோ ஜென்ரலாக எல்லாருக்கும் எதுவுமே தெரியாத மட்டும் இங்கிலீஷில் பேசுகிறேன். ஸோ இஸ் லாங்குவேஜ் டிப்ரைவிங் யூ ஃப்ரம் கம்யூனிகேஷன்? மராட்டி இருக்குது, குஜராத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஹிந்தி இஸ் அ காமன் லாங்குவேஜ் இன் த என்டையர் கண்ட்ரிங்க. புரிஞ்சுக்கோ, எப்படி லீக்வானி பற்றி சொன்னோம்னோ ஹிந்தி இஸ் அ காமன் லாங்குவேஜ் விச் எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்பீக். உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்க ஆசை இல்லையா சகோதரா? இல்லை உங்களுக்கு இல்லை அவர் கேட்கணும், அவர் ஜாலியாக. ஏன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது மொழி பிரச்சனைக்கே வந்துட்டீங்க. நீங்கள் அந்த மொழி பிரச்சனை வச்சு அரசியல் செய்வதை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். இல்லை தலைவன், உங்களை மாதிரி வந்து படித்த 4வது தூணாக இருப்பவர்கள், நானும் வந்து பத்திரிகை உலகத்தில் உங்களுக்கே தெரியும், மீடியா வாய்ஸோட சீஃப் எடிட்டர். நான் வந்து மோடிஜி அவர்கள் 3வது முறை சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது 1.5 மணி நேரம் உட்காந்து பேட்டி எடுத்தவன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ ஐ குட் கம்யூனிகேட் வித் at that point of time in his own language. It was additional qualification to me. நீங்கள் அந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு நீங்கள் வந்து சொல்கிறது ஒரு சிலர். நீங்கள் பொதுமக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், we want to learn the other language தான் சொல்கிறாங்க. Yes ma'am. இல்லை ஹிந்தியில் கூட பேசு, ஹிந்தியில் கூட பேசுகிறேன். Correct. So Tamil, he is trying to learn Tamil. Even that you guys are ridiculing him. When somebody is attempting to speak a language, you make memes out of it. Come on guys, don't do that. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் வந்து கொண்டு இருக்கிறது தான் சொல்லணும். வேறு எதுவும் இந்த கொள்கையை பற்றி பேசினா தனிப்பட்ட முறையில் நான் அவங்கள தனியாக சந்திக்கிற தலைவா. வேறு எதுவும் முக்கியமாக தான் கேளுங்க. பிரச்சாரத்தில் பல கருத்துக்கள் வைக்க வேண்டியிருக்குங்க. பல அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ன நடந்திருக்கு, எப்படி இழிவுபடுத்தியிருக்காங்க. நீங்கள் வந்து மத்திய அரசு உங்களுக்கு வந்து நிதி கொடுக்கலன்னு சொன்னது விலாவாரியாக புள்ளி விவரத்தோடு சொல்ல இருக்கேன். அதை மட்டும் அல்லாமல் இது எதற்காக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடன் சேர்ந்திருக்கின்ற இந்த ஆட்சி வர வேண்டும் என்பதை தெளிவாக நான் சொல்லுவேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், 1996ஆம் ஆண்டிலிருந்து நான் மக்களை சந்திச்சிட்ருக்கேன். பல்வேறு கோணங்களில் பல்வேறு நேரத்தில் சந்திச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ கேன் டூ மை பெஸ்ட் ஃபார் த பார்ட்டி அண்ட் பிஜேபி வில் கம் டு ஸ்டே. அண்ட் நான் வந்து உண்மையாக இந்த இயக்கம் ஊடுருவி கொண்டு இருக்கிறது, சிறப்பாக வந்து தமிழக மக்களுக்காக சேவை செய்ய வருகிறது. லெட் அஸ் திங்க் ஒன்லி ஒன் திங். உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேன், இது மை லாஸ்ட் ஆன்சர் ஃபார் யூ. நம்ம நாடு சிறப்பாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும்னா we are in the 4th place economically. We are going to the 3rd place soon. எது முக்கியம் திங்க் பண்ணும். பொருளாதார ரீதியில் நாட்டை உயர்த்துற ஒரு தலைவர் நாம் அமைந்திருக்கிறான் என்று சொன்னால் மோடிஜி அவர்கள் தான். அப்படி இருக்கும் போது அவர் கரங்களை ஏன் வலுப்படுத்தக்கூடாது என்று சிந்தித்தால் நமக்கு தான் நல்லது. அதை சிந்திக்க மாட்டேன்றோம். அன்பு சகோதரி கேட்டாங்க, மோடி ஏன் தமிழில் பேசுகிறேன்னு. இவர் கற்றுக்கிட்டு இருக்காரு, அடுத்த முறை தமிழில் பேச சொல்லுவோம். இஸ் லேர்னிங், இஸ் டாக்கிங் தமிழ். அதையும் நீங்கள் ரெடிக்யூல் பண்ணுறீங்க. தத்து புத்துன்னு பேசினா தான் ஆங்கிலமே வரும். when you try to learn a language, you make mistakes, then you learn the language. When somebody is making mistakes, you ridicule him, you will slowly stop learning that language. So do not do that. And that to the Prime Minister of the country. Amabas. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து தேர்தல் வந்து 2026 தேர்தலை சந்திக்க போயிட்டுருக்கேன். அந்த ஆதங்கத்தை ஏற்கனவே மாநில தலைவரை வெளிப்படுத்தி மறுநாளே போய் ஒரு மனு கொடுத்தது நீங்களும் பார்த்துட்டீங்க. அதற்கான எல்லா பணிகளும் செய்து யாருக்கெல்லாம் ஒன்று பதவி போடாமல் இருக்காங்களோ அது உடனடியாக கண்காணிக்கப்பட்டு அந்த பதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது போக நான் வந்து என்ன பண்ணணும், சரத்குமார் எப்படி இருக்கணும், how they want me to be in the national level or the state level, let them decide after 2026. உங்களை எல்லாம் வெற்றி விழாவிலே சந்திக்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்தை செல்ல இருக்கின்றேன். சரக்குகள் புது சரக்குகளே அறிமுகப்படுத்த யார் அவர்? ஸ்டைலுன்ற விஷயம் ஸ்போக் பண்ணது யாரு? இல்லை ஒன்று சொல்லிடுறேன். See, don't say that cinema influences people மட்டும் சொல்லிடாதீங்க. Because I'm the industry. ஒரு நிமிஷம் let me complete. I am from the industry. நான் வந்து புரட்சி தலைவர் மக்கள் தலைவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன்.
இப்போ அதே மாதிரி பல படங்கள் நான் பார்க்குறேன். நீங்கள் பலர் செய்வதெல்லாம் பார்க்குறீங்க. சரத்குமார் செய்வதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா? நான் திடீர்னு ஒரு கிணத்துல போய் குதிப்பீங்களா? குதிக்க மாட்டேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒன்ஸ் அகேன் இல்லை see there is certain level that you maintain your fan following also. எதை பண்ணணும், அறிவு ஆற்றல் திறமையுடன் பேசுறது எடுத்து நல்லதை எடுத்துக்குங்க, தீயவை ஒழிச்சிருங்க. இவர் இந்த மாதிரி தூக்கி சிகரெட்டை போட்டார், அதே மாதிரி நானும் போடுவேன்றது அவர் அந்த படத்து காட்சிக்காக தேவைப்பட்டது செய்திருக்கலாம். அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது இல்லை. அப்போ சினிமாவில் அருவாள் எடுத்து வெட்டிட்டு இருக்காங்க, நீ போய் வெட்டிட்டு இருக்க முடியுமா? அவர் வெட்டுறார், நான் வெட்டுவேன்னு சொல்கிறது யூ ஷுட் யூஸ் யுவர் சென்ஸ். இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் மீடியா. வி ஆர் தட் என்டர்டெயின் யுவர் பீப்புள். டேக் த குட் திங்ஸ் அவுட் ஆஃப் இட், லீவ் த பேட் திங்ஸ் அவுட் ஆஃப் இட். பிரச்சாரம் நாளைக்கு தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நேஷனல் பிரசிடென்ட் மதுரைக்கு வராங்க, சாத்தூர், ராமநாதபுரம். அதை முடிச்சுட்டு நான் சென்னை சென்னையில் பண்ணிவிட்டு தென் ப்ரோக்ராம் வில் பி கிவன் பை தி ஸ்டேட் பிரசிடென்ட், ஆல் த பீப்புள் ஆர் கன்சர்ன். அதை எடுத்துகிட்டு நான் தொடர்ந்து பிரச்சாரம் 21 வரைக்கும் பண்ணுவேன். இப்போது இல்லைன்னா தான் கண்டெஸ்ட் பண்ணலே முதலே சொல்லிட்டேன். அண்ணாமலைஜி அவர்களும் நானும் தேர்தல் காலத்தில் நமது இயக்கம் வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம்னு சொல்லிட்டோம். முதல்ல நிற்க சொன்னது நிற்கலையே. இப்போது 2 விஷயங்க. ஒன்று, நம்ம நேற்றைய முன்தினம் உங்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களை தெளிவாக எல்லாரையும் வைத்துக்கொண்டு 2 நாட்களில் ஊடக மையம், அதாவது மீடியா சென்டர் ஒன்று கமலாலயத்தில் உங்களுக்காகவே உருவாக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தோம். அந்த ஊடக மையம், மீடியா சென்டர் ஆனது இங்கே உருவாகி இருக்கிறது. அது பத்திரிகையாளர்களுக்காக, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கேமராமேன்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இடம். அதை இன்று பியூஷ் கோயல் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்காக அதை திறக்கவிருக்கிறார். இது பிஜேபிக்காக இல்லை, பிஜேபியினுடைய நிகழ்ச்சிகளை, அந்த ப்ரெஸ் மீட்டுகளை எல்லாவற்றையும் நீங்கள் ஒளிபரப்புவதற்காக, எங்களுக்கு உதவுவதற்காக உங்களுக்கு நாங்கள் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது. அதனால் இங்கே வந்திருக்கிறவர்களில் வசதிக்கான வாய்ப்புகளை, ஆமாம், இங்கே வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் கூட, ஒரு நபர் கூட நீங்கள் இங்கேருந்து இப்போ உடனே போகக்கூடாது. திரு பியூஷ் கோயல் அவர்கள் அப்படி சொல்லாதீங்க, உடனே போகக்கூடாது, கட்டளை இட்டான்னு சொல்வார்கள். இல்லை, அது பரவாயில்ல. அன்பு கட்டளை, அன்பு கட்டளை, வேண்டுகோளே இல்லை, அன்பு கட்டளையே விடுறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இருக்கணும். அந்த உங்களுக்காக திறக்கப்படவிருக்கிற அந்த ஊடக மையத்தை, ஏனென்றால் இங்கே பார்த்த உடனே அன்றைக்கி பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னார்கள் உடனடியாக செய்யணும்னு. 2 நாளில் அதை செஞ்சுருக்கிறோம். ஒரு சிறப்பாக உங்களுக்கு குளிர்சாதன வசதியோடு இருக்குது, அருமையாக இருக்குது. வந்தால் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கூட்டம், இந்த மாதிரியான ப்ரெஸ் மீட் முடிஞ்சு தலைவர்கள் இந்த மாதிரியான தலைவர்கள் வரும்பொழுது ஒரு தனி இன்டர்வியூ வேணுன்னா கூட நீங்கள் பைட்டு அங்கே அதுக்கு தனியாக ஒரு இடம் உருவாக்கி இருக்கிறோம். அதனால் எல்லோருமே இன்னும் ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ளே திரு பியூஷ் கோயல் இங்கே வரவிருக்கிறார்கள். அதனால் கொஞ்சம் அமைதியாக இங்கே காத்திருந்து அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு உங்கள் எல்லாருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2வது, இன்று மாலை நம்முடைய தமிழ் மீனவர்கள் அல்லல் பட்டு மிகப்பெரிய ஒரு சிக்கலிலே இருந்து இந்திய அரசாங்கம், மத்திய பாஜக அரசாங்கம் அவர்களை மீட்டெடுத்து இன்று மாலை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு வரவிருக்கிறார்கள். உறுதியாக நீங்கள் அத்தனை பேரும் அங்கே வர வேண்டும். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் மாலை 7 மணிக்கு அங்கே விமான நிலையத்திற்கு வரவிருக்கிறார். அத்தனை பேரும் உங்களுடைய ஊடகங்களில் அதை கவர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போது உடனடியாக இன்னொரு 10 நிமிஷத்தில் திரு பியூஷ் கோயல் அவர்கள் விடுவார்கள். அங்கேயும் திரு பியூஷ் கோயல் அவர்கள் மத்திய அரசு எவ்வளவு இடர்பாடுகளை கடந்து அத்தனை பேரையும் நாம் வரவழைத்திருக்கிறோம், எப்படி சேர்ந்திருக்கிறார்கள் என்று நம்முடைய தமிழ் மீனவர்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு விளக்குவாங்க. திரு பியூஷ் கோயல் அவர்கள் அங்கே உங்களை இன்றைக்கு மாலை தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் அங்கே உங்களிடையே பேசுவார். 7 மணிக்கு அங்கே வந்துடுங்க. இப்போ எல்லோருமே இங்கே இருந்து திரு பியூஷ் கோயல் வந்த உடனே நாங்கள் சொல்கிறோம், முடிச்சுட்டு மதிய உணவு உண்டு விட்டு போகணும். நன்றி. English. No, now you wanted me to speak only in Tamil.